ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் தினசரி. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டவர்களுடைய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் நவராத்திரி தினம் 2ஆம் தினம் நண்பர்களே. இன்றைய தினம் துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு நண்பர்களே. எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியுதுங்கிறது இந்த வீடியோ இடையில சொல்றேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இன்னைக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் நண்பர்களே. இந்த மாதிரி சந்திராஷ்டம் தினத்தில் நீங்க முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சீங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் நவராத்திரி தினம் 2ஆம் தினம்ங்கிறதுனால இங்கே இறை வழிபாடுகள் அதிகமாக செய்யலாம். துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக பணிகளில் அதிகமான ஈடுபாடு காட்டினால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு. முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துள்ள நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக பேராசைப்படக்கூடாதுங்க. ஏன்னா உங்கள் ஆசையை தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு ₹1 கொடுத்தா 10 லட்ச ரூபா தரேன் அந்த மாதிரி கூட உங்களுக்கு நிறைய ஆஃபர் தருவாங்க. நீங்களும் நம்பி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் திரும்ப வராது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் பேராசையை தூண்டி விட்டு உங்களை பணத்தை அபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பணத்தை வெளியவே எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சு பூட்டிக்கங்க பத்திரமாக. ரொம்ப அவசியமான செலவுனா மட்டும் நீங்கள் பணத்தை எடுக்கிறது நல்லது நண்பர்களே. உங்களுக்கு சந்திராஷ்டம் எப்போ முடியுதுன்னா நாளைக்கு மதியானம், அதாவது செவ்வாய்க்கிழமை மதியானம் 2:44 முழுமையாக முடிவடைந்திருக்கிறது நண்பர்களே. எனவே நாளை மதியத்திற்கு பிறகு முக்கியமான செலவுகளை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலையை நீங்கள் எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு சரியாக வராதுங்க. அதனால நாளை மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 3 மணிக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் நாளைக்கு தள்ளி போடுங்க. முக்கியமான முடிவு எடுக்கிறது, முக்கியமான செலவுகள் முடிந்த வரைக்கும் நாளை வரைக்கும் தள்ளி போறது நல்லது. நாளை மதியம் பிறகு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் பேச்சுக்களை கவனமாக இருக்கணுங்க. அது 2வது விஷயம். நாவடக்கம் நன்மை தரும் நண்பர்களே. நீங்கள் கனிவாக பேசுங்க, பரிவோடு பேசுங்க. எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மற்றவங்க உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி பேசினாலும், சில கேலி கிண்டல் அளவுக்கு அதிகமாக பண்ணாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. நீங்கள் மற்றவங்க சொல்றதை காதில் வாங்கிக்கங்க. உங்களுக்கான நேரம் வரும், அப்போது நீங்கள் பேசிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்க நண்பர்களே. நாளை முதல் உங்களுக்கு ரோகோன்னு இருக்குது, சூப்பராக இருக்கிறது. ஸோ உங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்களும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் தேவையே இல்லைங்க. யாரையும் கனிவாக நீங்கள் பேசாமல் அவதூறாக பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தான் மற்றவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால நீங்கள் பேச்சுக்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு பல சங்கடங்களை உங்களால் தவிர்க்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு லக்கியஸ்ட் நாளாக இந்த தினத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்கள். எனவே நாவடக்கம் நன்மை தரும். இந்த தினம் தீய சொற்களை நீங்கள் பயன்படுத்திடாதீங்க. கொஞ்சம் பேச்சுக்களை கவனமாக இருங்க. நீங்கள் கேலி கிண்டல் யாரையும் வழக்கத்துக்கு எதிரமாக செய்ய வேண்டாம் நண்பர்களே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாவடக்கம் நன்மை தரும். 3வதாக மனசுல தேவையில்லாத பயத்தை வச்சிருக்கூடாது நண்பர்களே. சில விஷயங்கள் நடந்திருக்காது. அந்த மாதிரி நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால உங்க தன்னம்பிக்கை குறையும். உங்களுக்கு மனசுல சில தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் ஏற்படும். எனவே நீங்கள் பயத்தை மனசுலேருந்து விட்டு உங்களுக்கு தைரியமாக நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ந்து செய்யலாம் நண்பர்களே. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யறதுல நீங்கள் காலதாமதம் செய்யக்கூடாது நண்பர்களே. உங்கள் வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகள் காரணமாக, குழப்பங்கள் காரணமாக வேலைகள் நின்று போக அனுமதிக்க கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் மனசுல பயத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்காக அசட்டு தைரியமாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
கிடைக்கும். உங்கள் மனக்குறந்த காதலருடன் இந்த தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினம் உங்களது கடந்த கால நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். காதல் வாழ்க்கையில் இனிமையை காணக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நினைவுகள் உங்களுக்கு இன்று தினம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ரொமான்டிக்கான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இன்றைய தினம் மிக மிக பெரிய ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் படி நடந்துக்கிறது நல்லது நண்பர்களே. நீங்கள் உங்களது சொந்த புதியை யூஸ் பண்ணுறதை விட மற்றவங்களுடைய ஆலோசனைகள் ஒரு 4-5 பேர்த்த கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும். கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க ஆலோசனைகள் படி நடந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு போதை வழக்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக இதை விட்டுவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே. கொஞ்சம் ஒரு நாள் நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. குடிப்பழக்கம் இந்த மாதிரி ஏதாவது சிகரெட் பிடிக்கிறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு நிறுத்தி வைக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினத்தை உங்களுக்கு மாற்றி தரும். இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்க கூடாது நண்பர்களே. அது 3வது விஷயம். 4வது மற்றும் கடைசி விஷயம் என்னன்னா கோபம் நண்பர்களே. கோபம் அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா அது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் சிக்கிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் கோபப்பட வேண்டாம். நீங்கள் இறை வழிபாடுகள் தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு மனசில் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள், பாடல் கேட்பது, உங்களுக்கு பிடித்தமான கேம்ஸ் விளையாடுறது போன்றவற்றில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க நண்பர்களே. அது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைய தினம் அமைகிறது. ஸோ இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாகட்டும், காதல் வாழ்க்கையாகட்டும், உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டு கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும் நண்பர்களே. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருங்க நண்பர்களே. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். அலைச்சல்கள் கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் அலைச்சல்களை தவிர்க்க நீங்கள் சிறந்த திட்டமிடல் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. அது உங்களுக்கு அனுசரித்து போவதன் மூலமாக, நீங்கள் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக கெட்டு போக மாட்டீங்க. இன்றைய தினம் நீங்கள் பண வரவுகளை கொஞ்சம் லேட்டாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். பண வரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு கை கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இன்றைய தினத்தை செலவுகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுத்து போவது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவைங்க. குறிப்பாக உங்களது முதலாளி அல்லது உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதிர்பாராத சில பொறுப்புகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையலாம். ஆனால் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டால் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. எனவே பொறுமையை நீங்கள் இழக்காதீங்க. இன்னைக்கு சிறப்பாக பொறுமையின் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.